வர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு, அதாவது அஷ்மிதாவுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு வீடியோல ஒரு கும்பல் சேர்ந்து மொத்துன்னு மொத்துனாங்களே, இவரு தாங்க. தான் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி கிட்டேயே என் ஒய்ஃப் போர் அடிச்சிட்டாங்க, உன் லிப்ஸ் அப்படி இருக்கு அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணி ஒரு நாள் பிளான் பண்ணி இவங்க எல்லாரும் அவனை சேர்ந்து வீட்டுக்குள்ள வர வச்சதுனால கும்முன்னு கும்மி தான் அமைச்சு விட்டுருக்காங்க. அந்த வீடியோவும் பயங்கரமா ரிலீஸ் ஆகி வைரல் ஆச்சு. அந்த வீட்டுக்கு வரும்போது பாக்கெட்ல காண்டமோட வேற வந்திருக்காப்ல. இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடாதீங்க, என் குழந்தைங்களா பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையே போயிடும் சொல்லிட்டு கெஞ்சின வீடியோ தான் மக்கள் மத்தியில் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. இவருக்கு தாவேகாவுடைய அரசியல் பின்புலம் இருக்கு. தாவேகா சார்பா நிறைய விஷயங்கள் இவர் பேசவும் செஞ்சிருக்கிறாரு. தாவேகாவோட நிர்வாகிங்கிறதுனால அந்த கட்சி பின்புலத்தில் இவர் இந்த ஆட்டம் ஆடுறாரோ அப்படிங்கிற ஆங்கிள்லையும் பல மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வர்ச்சுவல் வாரியரை கிளின்னு சோஷியல் மீடியாவில் கிழிச்சிட்டு இருக்க டைம்ல இப்போ ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. கமிஷனர் ஆபீஸ்ல போய் என்னோட போன் ஹேக் ஆயிடுச்சு, 3 நாள் என்ன கடத்தி வச்சிருக்காங்க, என்ன பிளாக்மெயில் பண்றாங்க, என்னுடைய ஜிமெயில ஹேக் பண்ணிட்டு ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி என்னுடைய மொபைல என்கிட்ட இருந்தே இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு நான் பண்ணாத விஷயத்த பண்ண மாதிரி இந்த சொசைட்டிக்கு ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்கங்கிற மாதிரி உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க, சித்திரவாத பண்ணுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க. அந்த நிமிஷம் எனக்கு என் உயிர் தான் முக்கியமா பட்டுச்சு, அந்த உயிரை எப்படியாச்சும் நான் காப்பாத்திரணும்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் அமைதியா இருந்தேன், இவ்வளோ நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட நான் எதுவும் தப்பாலாம் பேசலைங்க, செக்ஷுவலாலாம் எதுவும் பேசவே இல்லைங்க, அபியூஸ்லாம் நான் பண்ணவே இல்லைங்க, நான் ரொம்ப யோக்கியங்கிற மாதிரி பேசியிருக்காரு. என்னோட போனை ஹேக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு கடைசியில் அந்த போனை என் ஒய்ஃப் கிட்ட தான் கொடுத்தாங்க, என் ஒய்ஃப் கிட்ட இருந்தா நானும் அந்த போனை வாங்கினேன்னு அடிச்சு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட மட்டும்தான் வீடியோ இருக்கா, என் கிட்டயும் வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய டைமும் கூடிய சீக்கிரம் வரும். அது மட்டும் இல்லாம அந்த கேங்ல, அதாவது என்ன பிடிச்சி அடிச்ச கேங்ல 3 பேர் பவுன்சர்ஸ் மாதிரி இருந்தாங்க, மற்றவங்க நல்லா வாட்ட சட்டமா இருந்தாங்க, அவங்கள அடிச்சு போட்டு நான் வெளியே வரதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம், நல்லா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுட்டாங்கிற மாதிரி நல்லா கதையா அளந்து விட்டுருக்கிறாரு. என்கிட்ட இருந்தே பாஸ்வேர்டை வாங்கி என் போனை ஆன் பண்ணிட்டாங்க, எப்பப்பெல்லாம் போன் ஆஃப் ஆகுதோ அப்பப்பெல்லாம் என் ஃபேஸ் ஐடியை வச்சே போன் ஆன் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. கமிஷனர் ஆபீஸ்ல இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு விஷ்ணு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா விஷ்ணு உண்மையாவே நல்லவர் தான் போலயே, இந்த பச்சை மண்ணை போய் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு விஷ்ணு மேல அனுதாபம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வர்ச்சுவல் வாரியர் இனி என்னென்னலாம் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் இந்த பிரஸ் மீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எழுது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.